இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 30:23 அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுக்குள்ளான ஸ்தலத்திலே மேயும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் நிலத்திலே பயிரிடுகிற விதைகளை அறுப்பீர்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும், செழிப்பை கொடுக்கும். நீ உன் தேசம் எங்கிலும் மழை பொழியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதோ நீ நிலத்தில் பயிரிடுகிற உன் விதையை இதோ அறுத்து நீ அதை சாப்பிடுவாய். அது கொழுமையாய் நல்ல செழிப்பாயிருக்கும். அநேகருக்கு கொடுப்பாய். அதிலே அநேகர் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். உன் ஆடு மாடுகள் கூட அது பெரிய பரப்பளவிலே பெரிய இடத்திலே கொழுமையான செழிப்பானதை மேய்ந்து சாப்பிடும். அப்போ உன்னை நம்பி வந்திருக்கிறவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் சந்ததி இந்த தேசத்திலே பேர் பெற்று விளங்கும். உன் சந்ததியை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த தேசம் முழுவதும் உங்களை பரம்பி இருக்கு பண்ணி அவர் ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இதோ செழிப்பாகவும் நீ நசல் கொண்டதையும் இதோ வீணானதும் வறட்சியும் நீ அனுபவிப்பதில்லை. நீ செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பாய். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று இந்நாட்களிலே கர்த்தர் உன்னை குறித்து சொல்லுகிறார். அவர் சொல்லியபடியே செய்வார். இதோ உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கர்த்தர் உனக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல கொழுமையானதை கொடுப்பார். அது நசல் கொண்டதாயிருக்காது. அவர் உன்னை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தப் போகிறார். உன் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களோடு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் நம்பி வந்தவர்களும் உன்னுடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லியபடியே செய்வார். ஆமென்.